யாருப்பா இந்த ஸ்ரீலங்கன் ரேப்பர் அப்படின்னு நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் வாஹிசன் ராசையா. இவர் ஒரே பாட்டில் ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. 2004ல இருந்தே தன்னோட இசை பயணத்தை தொடங்கிட்டாருங்க. இவர் ஸ்ரீலங்கால இவர் ஆல்ரெடி ஃபேமஸ் ஆன ரேப்பர் தான். பட் ரீசெண்டா ஒரு பனியன் துண்டோட ஹோட்டல் ரூம்ல இவங்க பாடின மிட் நைட் ரேப் ஸ்ரீலங்கால மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் கூட பயங்கர ஃபேமஸ். ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுற மாதிரி ஒரே சாங்ல பல லட்சம் ஃபேன்ஸை பிடிச்சிட்டாரு இந்த வாஹிசன். நம்ம வைரஸ் கொலவரி எப்படி அன்எக்ஸ்பெக்டடா ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி இவங்க ஹோட்டல் ரூம்ல சில் பண்றப்ப பாடின மிட் நைட் ரேப்பை அவங்க கூட இருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண அது வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சுங்க. பயோமெடிக்கல் சயின்ஸ் படிச்ச வாஹிசன் பார்க்க என்னவோ ஒரு 2K கிட் மாதிரி இருந்தாலும் அவருடைய சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ புறநானூறு நாலடியார் மாதிரி இருக்குங்க. இந்த தமிழ் ஆர்வத்துக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு தன்னுடைய அம்மா தான் இதுக்கு ரீசன்னு சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய ஸ்ட்ரிக்டான டீச்சர் அம்மா மட்டும் கூப்பிட்டு தமிழ் படிக்க சொல்லுவாங்களாம். அதனாலேயும் என்னவோ சின்ன வயசுல அவர் கேட்ட கதைகள்னாலையும் அவருடைய அண்ணன் ஒரு பேச்சாளர்ன்றதுனாலையும் அவருக்குள்ள இயற்கையாவே தமிழ் ஆர்வம் வளர்ந்துருக்குங்க. அவர் கத்துக்கிட்ட வார்த்தைகளையும் தமிழையும் தன்னோட மியூசிக் மூலமா இப்ப உள்ள கரண்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சதாலதான் இப்படி ஒரு சூப்பரான ரேப்பர் உருவாகியிருக்காரு. இவருடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகிஸ் பரன் தான். ராசையான்றது இவருடைய தாத்தா பெயர். இவரோட அம்மா இவரை வாஹிசன் கூப்பிட்டு தன்னுடைய பெயரை வாஹிசன் ராசையாவை மாத்திக்கிட்டாரு. இவரோட இசை கூட்டணியில 2 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. ஒன்னு ஆத்விக் உதயகுமார், இன்னொருவர் திஷோன் விஜயமோகன். திஷோன் விஜயமோகன் தான் இந்த டீமோட மியூசிக் ப்ரொடியூசரே. 3 to 5 ஹார்ஸ்லயே ஒரு சாங்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிடுவார்னா பாத்துக்கோங்களேன். ஃபியூச்சர்ல சினிமால மியூசிக் கம்போஸ் பண்றதா இவரோட லட்சியமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திஷானும் வாஹிசனும் ஒரே கேம்பஸ்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போல இருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். திஷானோட ஸ்டூடியோ எப்போல்லாம் காலியா இருக்கோ அப்பெல்லாம் அங்க ஓடி போய் பாட்டு பாடி ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வாகிசன் மூலியமா இந்த டீமுக்குள்ள அறிமுகமானவர் தான் ஆத்விக். நடிக்கணுன்ற ஆர்வத்தோட வந்து சாங்ஸ் மூலியமா தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஈழம் சினிமாஸ்ல ஒரு படமும் பண்ணிட்டாருங்க. பேர் சொல்லும்படியான கேரக்டர்ஸ் பண்ணணும்ன்றதுதான் ஆத்விக்கோட லட்சியமாவே இருக்கு. ஆக மொத்தத்துல 3 பேரும் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சு தங்களோட இசை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. பொதுவாக ரேப்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை மாற்றி ஒரு ஃபோக் பீட்டுக்கு அழகான உச்சரிப்பில் அற்புதமாக லிரிக்ஸ் போட்டு பாடினது தான் இந்த மிட் நைட் ரேப்போட சக்ஸஸ்க்கு காரணமே சொல்லலாம். இந்த மிட் நைட் ரேப் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணமாக இருக்கிறவர் டிஜே சிவாஜி. மதுரையில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு டிஜேவா ஆகணுன்ற கனவுல சென்னைக்கு வந்தவர் தான் சிவராமகிருஷ்ணன் சொல்லப்படுற இந்த டிஜே சிவாஜி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிஜே சிவாஜி தனக்கான வாழ்க்கை இது இல்லைன்னு முடிவு பண்ணி ஃபுல் டைம் டிஜேவாக இறங்கிட்டாரு. இப்போவும் இவர் பார்க்குற வேலை தன்னோட அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. பட் ஆர்ட் ஃபார்ம்லையும் சக்ஸஸ் ஆக முடியும்னு காட்டி தனக்கான ஒரு முத்திரையையும் பதிச்சிருக்காரு டிஜே சிவாஜி. ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக இருந்த நம்ம வாஹிசன் டீமை ஒரு கொலம்பு கான்சர்ட்ல தான் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. வாஹிசனோட சாங்ஸ் இன்னும் பல மக்களை போய் சென்றடையணும்னு நினச்சி அவங்கள சென்னைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவரோட டிஜே மிக்ஸும் அவங்களோட ரேப் கொலாபரேஷனும் சேர்ந்து வேற லெவலில் சென்சேஷனல் ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. இவரை மாதிரியே கிராமத்துல இருந்து டிஜேவா ஆகணுன்ற கனவோட வர்ற பசங்களுக்கு இவர் ஒரு பக்க பலமாகவும் இருந்துட்டு இருக்காரு. ரெட்டி ஆதித்தன் அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தமிழ் சொல்லிசையில தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். மற்ற தமிழ் ரேப்பர்ஸ்க்கு ஒரு களத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாழ்க்கை பயணமாகவே போயிட்டு இருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி ராப் சிலோன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாடல்களை வெளியிட்டிருக்காங்க இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். இவரை மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து வந்து ஃபேமஸ் ஆன இன்னொரு ரேப்பர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் ஆத்திச்சூடி மகுடி மகுடி சாங்லாம் பாடின ஏடிக்கின்னு சொல்லப்படுற ஆரியன் தினேஷ் கனகரத்னம். இன்பத்தேன் வந்து பாயுது காதினில்ன்ற மாதிரி இவங்க பேசுகிற பேச்சும் இவங்க பாடுற பாட்டும் மக்களை அவங்க பக்கம் ஈர்க்குதுன்னு நான் சொல்லலைங்க, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த காம்போ இதே மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழ்.